வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். உல்லாஸ் எனும் புதிய பாரத கல்வியறிவு திட்டம் துவக்க விழா அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காட்டேரிக்குப்பம் அரசு பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மாநில பயிற்சி மையம் மற்றும் மாநில எழுத்தறிவு இயக்கம் சார்பில் உல்லாஸ் கற்றல் மைய திறப்பு விழா மண்ணாடிப்பட்டு தொகுதி காட்டேரிக்குப்பம் அரசு பள்ளியில் துவங்கப்பட்டது. இதில் 15 வயதிற்கு மேற்பட்ட கல்லாதவர்களுக்கு கல்வி அளித்து புதுச்சேரியை 100% கல்வியறிவு பெற்ற மாநிலமாக மாற்றும் குறிக்கோளோடு இத்திட்டத்தினை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி உள்ளது. இதில் சிறு வயதில் பள்ளி படிப்பை தவறவிட்ட பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து கல்வி கற்கலாம். அந்தந்த ஊர்களில் உள்ள அரசு பள்ளிகளில் இத்திட்டத்தின் கற்றல் மையங்களாக செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் கற்றல் மைய திறப்பு விழா காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்க பள்ளியில் இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உல்லாஸ் கற்றல் மையத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தன்னார்வல ஆசிரியர்களுக்கு அடையாள அட்டையும் கற்போர்களுக்கு கல்வி உபகரணங்களையும் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தேசிய அளவில் உல்லாஸ் பாடத்திட்டத்தை புதுச்சேரி மாநில எழுத்தறிவு மையம் இணையவழி கற்றல் பொருளாக உருவாக்கியுள்ளது. அவற்றை கல்வி அமைச்சர் நிகழ்வின் போது தற்போதைய பயன்பாட்டிற்காக வெளியிட்டார். மேலும் இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் இத்திட்டத்தின் மூலமாக நடப்பு ஆண்டில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த அனைத்து பிராந்தியங்களிலும் 10,000க்கும் மேற்பட்டவர்களை இத்திட்டத்தின் மூலம் பயனடைய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி வரவேற்புரை நிகழ்த்தினார். கோமின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், இணை இயக்குனர் சிவகாமி, முதன்மை கல்வி அலுவலர் மோகன் மற்றும் பள்ளி துணை ஆய்வாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் உல்லாஸ் திட்டத்தின் நோடல் அதிகாரி சுகுணாபாய் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் சீனிவாசன் மற்றும் மாநில பயிற்சி மையத்தின் விரிவுரையாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி MS அக்ரஹாரம் பகுதி மக்களின் கழிவறை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு. தனது சொந்த நிதியில் 3 இடங்களில் கழிவறை மற்றும் குளியலறைகள் பழுதடைந்ததை புனரமைத்து பயனாளிகளுக்கு ஒப்படைத்த திமுக முன்னாள் MLA நந்தா சரவணனுக்கு அந்த பகுதி மக்கள் பாராட்டு. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட MS அக்ரஹாரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2 வருடமாக கழிவறை மற்றும் குளியலறைகள் இல்லாமல் பழுதடைந்து இருந்ததால் கடுமையாக அவதிப்பட்டு வந்தனர். மேலும் இதுகுறித்து தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட திமுக முன்னாள் MLA நந்தா சரவணன் தனது சொந்த நிதியிலிருந்து 3 இடங்களில் கழிவறைகள் மற்றும் குளியலறைகளை புனரமைத்து கொடுத்தார். அதனுடைய திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் குளியலறை மற்றும் கழிவறைகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு ஒப்படைத்தார். இதுகுறித்து அந்த பகுதி மக்களுக்கு கூறும்போது, கடந்த 2 வருடமாக கழிவறை மற்றும் குளியலறை இல்லாமல் அவதிப்பட்டு வந்தோம். எங்களின் கோரிக்கையை ஏற்று கழிவறைகள் மற்றும் குளியலறைகளை புனரமைத்து அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த திமுக முன்னாள் MLA நந்தா சரவணனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டனர். நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் GP சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், முன்னாள் கவுன்சிலர் தனசேகர் மற்றும் மதன் பாபு, பலராமன் பூபதி, திமுக மகளிரணி தனம் கலைவாணி, விமலா உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் MS அக்ரஹார பொதுமக்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் உடனிருந்தனர். ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசு தமிழக வெற்றி கழகத்தினர் வழங்கினர். புதுச்சேரி ஜூலை 18 பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா, தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் பொது செயலாளர் அண்ணன் புசி ஆனந்த் அவர்களின் பிறந்தநாள் ஆகிய முப்பெரும் விழா வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி ராயபுரம் நவீன் தலைமையில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் V முத்து, முத்தமிழ் கலை சங்கமம் நிறுவனர் கவிஞர் ஆரா ஆகியோர் முன்னிலையில் கொண்டாட்டம் வகையில் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து விழாவை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி ராயபுரம் நவீன் அவர்களுடன் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் V முத்து மற்றும் முத்தமிழ் கலைச்சங்கமம் கவிஞர் ஆரா ஆகியோருடன்
வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள், தமிழக வெற்றிக்கழக செய்தி தொடர்பாளர் லயோலோ மணி, ராயாபுரம் வினோத், ஷாஜகான் சதீஷ், மதன் விஷால், பால் கணேஷ் மகேஷ், பிரபு ஈஸ்வரி ஆகியோருடன் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்தியா முழுவதும் 42 வழக்குகளில் தொடர்புடைய ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அஜய் மேலா மற்றும் ஒசாமா கான் இருவரையும் புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த ராகுல் கிருஷ்ணா என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு கொடுத்த புகாரின் அடிப்படையில் டூரிஸ்ட் பேக்கேஜ் 85,000 ரூபாய் பணம் செலுத்தினால் ஓராண்டு பிரீமியம் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற சுற்றுலா தலங்களில் எங்கு வேண்டுமானாலும் குறைந்தபட்சம் 5 நாட்கள் இலவசமாக தங்க, உணவு, போக்குவரத்து வசதிகளை ஆகியவைகளை அடங்கியிருக்கும் டூரிஸ்ட் பேக்கேஜ் என்று கூறி ஹரியானாவில் கம்பெனி வைத்திருக்கும் KAH வெக்கேஷன் கிளப் என்ற நிறுவனம் விளம்பரம் செய்ததை அடுத்து அவர்களை தொடர்பு கொண்ட போது மிக குறைந்த விலையில் ஆண்டுக்கு 10 நாட்கள் குறிப்பிட்ட மலைவாழ் தலங்களில் சென்று சுற்றுலா தலங்களாக தங்கி சாப்பிட அனைத்து ஏற்பாடுகளையும் அமைத்து தருகிறோம் என்று கூறியதை நம்பி 1,63,000 ரூபாய் பணத்தை இணைய வழியில் செலுத்தி இருக்கிறார். அப்படி பணத்தை செலுத்தி 8 மாத காலமாக்கியும் அவருக்கு எந்த ஒரு இடத்திற்கும் சென்று தங்குவதற்கு அவர்கள் பேக்கேஜ் அனுப்பவில்லை. அதனால் அவர் கொடுத்த புகார் சம்பந்தமாக புதுச்சேரி இணையவழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்த போது மேற்படி நபர்கள் மீது இந்தியா முழுவதும் பல்வேறு வழக்கு இருப்பது தெரிய வரவே முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் IPS அவர்களின் உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரிலும் சைபர் கிரைம் காவல் நிலைய திரு தியாகராஜன் மற்றும் திரு BC கீர்த்தி ஆகியோரின் தலைமையில் சிறப்பு படை போலீசார் தலைமை காவலர் மணிமொழி மற்றும் காவலர் அரவிந்தன், துளசிநாதன் ஆகியோர்கள் நேற்று இரவு அவர்களுடைய வங்கி கணக்குகளை முடக்கி மேற்படி 2 நபர்களையும் இன்று அதிகாலை கொடைக்கானலிலிருந்து அழைத்து வந்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வைத்து கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேற்படி இருவர் மீதும் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் புகார்கள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதும், கொடைக்கானல், கர்நாடகா, கேரளா, குஜராத் ஆகிய மாநிலங்களில் அவர்களை கைது செய்திருப்பதும் தெரியவந்தது. ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசு தமிழக வெற்றிக் கழகத்தினர் வழங்கினர். புதுச்சேரி ஜூலை 18 பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா, தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் பொதுச் செயலாளர் அண்ணன் புசி ஆனந்த் அவர்களின் பிறந்தநாள் ஆகிய முப்பெரும் விழா வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி ராயபுரம் நவீன் தலைமையில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் V முத்து, முத்தமிழ் கலை சங்கமம் நிறுவனர் கவிஞர் ஆரா ஆகியோர் முன்னிலையில் கொண்டாட்டம் வகையில் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து விழாவை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி ராயாபுரம் நவீன் அவர்களுடன் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் V முத்து மற்றும் முத்தமிழ் கலைச்சங்கமம் கவிஞர் ஆரா ஆகியோருடன் வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள், தமிழக வெற்றிக்கழக செய்தி தொடர்பாளர் லயோலோ மணி, ராயாபுரம் வினோத், ஷாஜகான் சதீஷ், மதன் விஷால், பால் கணேஷ் மகேஷ், பிரபு ஈஸ்வரி ஆகியோருடன் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கு சிறந்த மருத்துவ சேவை மூலம் பலர் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது மகிழ்ச்சி தருவதாக அதன் தலைவர் டாக்டர் ஜின்னா தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே முதன்முறையாக புற்றுநோய்க்கான ஹைப்பர் தெரேமியா சென்டர் புதுச்சேரி முதலமைச்சர் உதவியுடன் ஆடிபோலப் மூலம் 2 ஆண்டுகளுக்கு முன் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் பலருக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்தனர். இது குறித்து அதன் தலைவர் டாக்டர் ஜின்னா அவர்களின் நோக்கம் குறித்து கூறுகையில், இன்னும் பெரிய அளவில் ஓரியண்டல் ரிசர்ச் சென்டர் மூலம் சிறந்த மருத்துவம் வழங்கி புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோயை பின்னடைவு செய்ய வேண்டும். புதுவையை மெடிக்கல் ஹிப் மற்றும் மெடிக்கல் டூரிசம் சென்டராக அமைத்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நவீன வசதியுடன் கூடிய படுக்கைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே ஆகும் எனவும், இதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சருக்கு பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவிப்பதாகவும், மேலும் ஒருங்கிணைக்கப்பட்ட மாற்று சிகிச்சை முறையை ஓரியண்டல் ஹெல்த் ரிசர்ச் சென்டர் மூலம் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கு உலகத்தரம் வாய்ந்த சிறப்பான சிகிச்சை குறைந்த கட்டணத்தின் மூலம் மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அளித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார்.
இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion.laser cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.tailoring இன்ஸ்டிடியூட் மட்டும்தான். So நம்ம Fashion.tailoring இன்ஸ்டிடியூட்ல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க.